ஹாய் எங்களோட பிஹைண்ட் நேயர்களுக்கு இன்றைக்கு காதல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற எங்களோட பிஹைண்ட் நேயர்கள் அனைவருக்குமே காதலர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த காதல் தினமானது ஒவ்வொரு வருஷமே பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்று எல்லாருக்குமே தெரியும். இந்த காதல் தினத்தில் ஆண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே தங்களோட காதலை காதல் அன்பு நட்பு இப்படியான எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு நாளாக தான் இந்த நாள் காணப்படுதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த காதலர் தினமானது ஒருவருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையின் நினைவாகத்தான் கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரியை ஆண்ட 2ஆம் கிளாடியஸ் அப்படின்ற மன்னன் தன் வீரர்களுக்கு ஒரு விசித்திரமான சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கார். அதாவது இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற சட்டத்தை இப்போ இதுக்கு பின்னால் பல காரணங்கள் இருந்தாலுமே கூட இந்த காதலருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்ட வேலண்டைன்ஸ் என்றவர் மன்னருக்கு தெரியாமலே ரகசியமாக இளைஞர்களுக்கு திருமணம் செய்து வச்சிருக்கிறார். இந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட மன்னன் வேலண்டைனை சிறையில் அடைச்சது மட்டும் இல்லாம அவருக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய உயிரை கொடுத்தாவது காதலை காப்பாற்றுறதுக்கு முயன்ற வேலண்டைன் நினைவாக தான் இந்த நினைவு தினம் கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே காதல் தினத்தை கொண்டாடுறதுக்கு காரணமா இருந்த இந்த வேலண்டைன் எங்கள் எல்லாருக்குமே நல்லது சிரிக்கிறதா அப்படி இல்லை என்று சொன்னா இந்த காதல் எல்லாம் வராம இருந்திருந்தாலே நல்லதுதான் அப்படி என்று நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தகவல் ஒரு பிரயோசனமான தகவலாக இருந்ததுன்னு சொன்னா, பிரயோசனம் பண்றது மட்டும் இல்லை, இந்த தகவல் லவ்வர்ஸுக்கு அதாவது உங்களோட பார்ட்னருக்கு நீங்க ஷேர் பண்ணணும். இப்படி எனக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னா இந்த தகவலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். இன்னும் ஒரு வீடியோடாக உங்களை மீட் பண்ண வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி.